ஹாய் ஆல். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட் இங்கே பாருங்கள், இது ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நான் இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் எனக்காக ஒரு iPhone 16 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க ஆர்டர் டேட் வந்துட்டு நான் காமிக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வந்துட்டு ஃபோன் டிவைஸ் வந்து எனக்கு எப்போ ரீச் ஆச்சுன்னா January 4, 2025. இங்கே பாருங்கள், iPhone 16 அண்ட் சார்ஜர் ரெண்டுமே அஃபிஷியல் ஆப்பிள் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரிங்களா, 1 செகண்ட் பாருங்க. நான் உங்களுக்கு எனக்கு இது ஆல்மோஸ்ட் இங்கே வாங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன் 31st December 2024 அண்ட் இட் வாஸ் டெலிவர்ட் டு மீ ஆன் 4th January 2025. இப்போது இங்கே பாருங்கள், நான் 89,900 கொடுத்து வாங்கினேன் இந்த ப்ராடக்ட். எனக்கு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் காஸ்ட் வந்துட்டு 92,000 எனக்கு வந்துச்சு ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து. ஸோ கைஸ், இப்படி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி எனக்கு ஜூலை 14th டிவைஸ் வந்துட்டு ஒர்க் ஆகலை. இப்படி ஆர்டர் பண்ணி எனக்கு Jan 4th வந்துச்சுங்க ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டிவைஸ் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்க பாருங்கள், என்கிட்ட பாக்ஸோடு வச்சுருக்கேன் நான். அது சரி, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஒர்க் ஆகிட்டு July 14th, கரெக்டாக July 14th ஒரு 1 AM அப்படி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ பப்ஜி, இன்ஸ்டாகிராம் அப்படி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். திடீர்னு ஃபோன் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. 10% இருந்துச்சு, நான் கவனிக்காம விட்டேன் சார்ஜ் இல்லைன்னு. 10லேருந்து 5 வந்துச்சு, 5லேருந்து 1 ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சு ஃபோன், ஃபுல் சார்ஜ் இல்லாமல். அப்புறமேட்டு நான் வந்துட்டு சார்ஜர் குத்திட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், டிவைஸ் வந்துட்டு ஆனே ஆகலை. நீங்கள் வேணால் இதில் பாருங்கள், இதில் மேனுஃபேக்சரிங் டேட் கூட போட்டிருக்கோம். தெரிய மாட்டேங்குது. ஸோ கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் டேட் கூட போட்டிருக்கு. மேனுஃபேக்சரிங் டேட் எப்போனா அது ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு அதை காமிக்க முடியல. இது 12/20/24. ஓகேங்களா. இது வந்துட்டு டிசைன்ட் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, அசம்பிள்ட் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நான் உள்ள டிவைஸ் அப்படியே வச்சுருக்கேன். இந்த டிவைஸ் பாருங்கள் எப்படி புதுசாக இருக்குதுன்னு. இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கா, இல்லை எங்கேயாச்சும் இருக்கா? 7 மாதம் தான் ஆச்சு வாங்கி, ஃபோன் வாங்கி. யாருங்க, ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை ஃபோனில். சரி, நத்திங். நான் இதை ஆன் பண்ண பார்க்குறேன், ஆனே ஆகிறது இல்லை ஃபோன். ஸோ அதனால் ஆப்பிள்லேருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க வந்துட்டு என்னன்னாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை பார்க்குறோம், சென்டின் பண்ணுங்க. அவங்க சென்டின் சர்வீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போது என்னோடய வீட்டிலேருந்து சர்வீஸ் ரிப்பேர் சென்டருக்கு அட்லீஸ்ட் 5 hours ஆகும் போகிறதுக்கு. இப்போது என்னோடய வீட்டிலேருந்து ரிப்பேர் சென்டர் போகிறதுக்கு 5 hours ஆகுங்க. 5 hours ட்ராவல் பண்ணி போனால் தான் நான் வந்துட்டு ரிப்பேர் சென்டருக்கு போக முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சென்டின் சர்வீஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு சென்டின் சர்வீஸ் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ சென்டின் வந்துட்டு வீட்டிலே வந்து ஃபோனை பிக் பண்ணிட்டு ஒரிஜினல் ஆப்பிள் ரிப்பேர் சென்டருக்கு போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி தான் அதோட ப்ரொசீஜர். ஸோ அவங்க வந்துட்டு ஃபோனை வந்துட்டு எப்போ வாங்கினாங்கன்னா, இந்த மாதம் ஜூலை 18th அப்படி வந்துட்டு டிவைஸ் வந்துட்டு போச்சு. சென்டுன்னு அனுப்பிச்சி விட்டேன். அவங்களுக்கு வந்து டிவைஸ் வந்துட்டு July 21st அப்படி போயிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு டயக்னாஸ் பண்ணிட்டு என்னன்றாங்கன்னா, இந்த டிவைஸ் வந்துட்டு டேம்பர்டாமா. நான் வந்துட்டு உள்ளே ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன் நம்ம டிவைஸில். புது டிவைஸ் 7 மாதம் வாங்கின ப்ராடக்டை கொண்டு போய் வெளியில் ரிப்பேர் பண்ணி உள்ளே இருக்க ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோன்றாங்க. த டிவைஸ் ஹஸ் பின் டேம்பர்ட். நான் உங்களுக்கு அந்த ஸ்லிப் கூட காமிக்கிறேன், ஆப்பிள்லேருந்து வந்த இதை ப்ரூஃபை. ஒரு 7 மாதம் வாங்கின ப்ராடக்ட்டு இந்த மாதிரி இருக்குது. 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்த ஃபோன் இந்த லட்சணம் ஆப்பிளோடது. இங்கே பார்த்துக்கோங்க, ஒன்றுமே ஆகலை இந்த ஃபோனு. நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன் திடீர்னு ஆனோன்னு அவங்க சைட்லேருந்து வர்றது, யுவர் டிவைஸ் ஹஸ் பின் டேம்பர்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வேறு, ஆப்பிள் கேர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது ரிப்போர்ட் வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா, த ரீசன் யுவர் ப்ராடக்ட் இஸ்ன்ட் ஒர்க்கிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் தட் வர் மேட் டு இட். 7 மாதத்தில் இதில் என்ன சேஞ்சுங்க பண்ணுவோம்? இதில் 7 மாதத்தில் இதில் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? சரி அவங்க வந்துட்டு தப்பாக டயக்னாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி ஒன்றும் பண்ண வேணாம், ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், அவங்க ஆப்பிள் சப்போர்ட் மூலியமாகவே பண்ணலான்னு நினச்சிட்டு ஆப்பிள் சப்போர்ட்டில் கூப்பிட்டு டெக்னிக்கல் டீம் கிட்ட கேட்டால்,
டெக்னிக்கல் டீமு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க என்னன்றாங்கன்னா, அம்மா டிவைஸ் டேம்பர் ஆயிருக்கு. ஏன்னா ப்ரூஃப் கேட்டால் ப்ரூஃபும் தர்றதில்ல. என்ன டேம்பர் ஆயிருக்கு, எப்படி டேம்பர் ஆயிருக்கு, எனக்கு சொல்லுங்கள், எப்படி நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க சைட்லேருந்து. கேட்டால் ப்ரூஃப்லாம் வெளியில் தரமாட்டோம். சரி, ஓகே, ஃபைன், ஆப்பிள் ப்ரூஃப் வெளியில் தரல, பட் நான் டேம்பர் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லலைன்னா, ஓகே சொல்யூஷன் சொல்கிறோம், கெட் இட் ரிப்பேர்ட் பை பெய்டு சர்வீஸ் மூலிமா ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு. சரி, ரிப்பேருக்காச்சும் சரி பண்ணிடலாம், என்னடா இது 7 மாதம் வாங்கின ஃபோன் இப்படி பண்ணுது நம்மளன்னு சொல்லிட்டு, சரி ரிப்பேர் சென்டருக்கு போய்ட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்தா எவ்வளோ திரும்பாங்க கேட்குறான், 60,000 ரிப்பேர் பண்ணுறதுக்கு. திருப்பியும் 60,000 அகெயின் ஐ ஹாவ் டு பே ஃபார் திஸ் டிவைஸ் டு கெட் இட் ரிப்பேர்ட். கேட்டால் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்காது. ஆப்பிளோட சைட்லேருந்து என்ன கிளைம், ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் டிவைஸ் வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஆகாது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால அப்படி இருக்கலாம் அப்படின்ற. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு இந்த டிவைஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, மேலேருந்து கீழே போட்டால் ஒன்றும் ஆகாது, தூக்கி போட்டால் ஒன்றும் ஆகாது, இதோட பாடி மாற்றிருக்கோம், அது இதுன்றாங்க தானே. பட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், ஆமாம், இதே மேலே என்ன லாரி ஏறிடுச்சா எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு, இல்லை கையில் வச்சு இது அமுத்துனா உள்ள ஃபோன் போயிடுமா? நான் நார்மலாக யூஸ் பண்ணிருந்த ஃபோன் இதாயிருச்சு. அவங்கக்கிட்ட பார்க்க போனால் அவங்க வாரண்டியில் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தரணும், ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ரீஃபண்ட் இல்லை ரிப்பேர் வாரண்ட்டி மூலியமாக பண்ணி தரணும். அதெல்லாம் வாரண்ட்டி மூலியமாக க்ளைம் பண்ண முடியாமல் என்னையவே காசு கட்ட சொல்லி என்கிட்டருந்து 60,000 வாங்க பார்க்குறாங்க இப்போ. இல்லைன்னா டிவைஸ் பண்ணி தர மாட்டோன்னு 1,00,000 டிவைஸ் வாங்கி கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட ஃபோனே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இந்த லட்சணில் இருக்க ஆப்பிளோட ப்ராடக்ட். ஆப்பிள் கிட்ட கேட்ட ஆப்பிளோட ப்ராடக்ட்டில் அப்படி இருக்காது, இட்ஸ் ஆப்பிள்ன்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, இது வந்துட்டு மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா, அசம்பிள்டு இன் இந்தியா, அதனால தான் ப்ராடக்ட் அப்படி இருக்குதுன்றாங்களா? எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பிள் வந்துட்டு வாங்கினப்போவே எனக்கு தெரிஞ்சு ரீஃபர்பிஷ்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் இவங்ககிட்ட அந்த ஆப்பிள் சைட்லேருந்து. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் அவங்க சைட்லேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி தெரில. ஸோ தட்ஸ் வை ஐம் போஸ்டிங் அ வீடியோ இன் திஸ் யூடியூப் ஆர் வாட் எவர் இட் இஸ். சரி, அட்லீஸ்ட் ஆப்பிள் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலியமாக எஸ்கலேட் ஆகியாச்சும் எனக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தருவாங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ. பார்க்கலாம் கைஸ் என்னதான் ஆகுதுன்னு. பட் ப்ளீஸ், என்னோட சஜஷன், டோன்ட் கோ டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஒன்றும் அவ்வளோ சரியில்லை.